எனக்கு வந்து விக்ரம் சாருன்னு சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அது ஒரு லாங்குவேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த டயலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தாரு. புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு. அண்ட் வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளோ நம்பினாரு, எப்படி வந்து அந்த இப்போ தங்கலானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணுன்றதுல வந்து பயங்கரமாக புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாதை பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அங்கே ஸ்டேஜ் பண்ணதில் அந்த ஆக்டிங்கில் அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே சைலண்டாக எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். அவர் டயலாகில் அவரோட சீக்வன்ஸ் அப்படின்னு வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமாக அப்படி நிற்பார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடிச்சார் அவர். அதனால் அது பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது.